சந்திரன் எந்த மண்டலத்திலே இருக்கிறாரோ, அதாவது அவர் பிறக்கும் பொழுது சந்திரனானவர் எந்த நட்சத்திர காலிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தாரோ அதுதான் அவருடைய ஜென்ம நட்சத்திரமாகவும், அது எந்த ராசியிலே இடம் பிடித்திருக்கிறதோ அதுதான் அவருடைய ஜென்ம ராசியாகவும் பார்க்கப்படுகிறது. இதை வைத்து பலன் சொல்வதுதான் கோச்சார பலன் என்பது. அதை வைத்துத்தான் அஷ்டமத்து சனியை எல்லாம் தீர்மானிக்கிறார்கள். ஆனால் இது இந்த ஜாதகருக்கு முழுமையான பலன்களை, முழுக்க முழுக்க பலன்களை அது தந்து விடாது. அது தரக்கூடியது வெறும் 5% தான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். மீதி இருக்கக்கூடிய 95% பலன்களை கொடுப்பது அவருடைய ஜாதகம்தான், அவருடைய பிறந்த ஜாதகம்தான். அந்த பிறந்த ஜாதகத்திலே வரக்கூடிய லக்ன பாவகம் என்பதுதான். அந்த லக்னத்திலிருந்து 7ஆம் பாவகம் என்பது எப்படி இருக்கிறதோ அந்த 7ஆம் பாவகத்தின் அடிப்படையில் தான் அவருக்கு வாழ்க்கை துணை என்பது அமையும். ஆணாக இருந்தால் மனைவியையும், பெண்ணாக இருந்தால் கணவரையும் பற்றி குறிக்கும். இதற்கும் அஷ்டமத்து சனிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்பதுதான் நிஜம். ஆக தாராளமாக நீங்கள் அஷ்டமத்து சனியின் காலத்தில் திருமணத்தை செய்யலாம். அப்படி திருமணத்தை நடத்தும் பொழுது அந்த பெண்ணை விட அந்த ஆணானவன் வயதிலே குறைவாக இருப்பான், அந்த ஆண்மகனை விட வயதில் மூத்த பெண்ணைத்தான் அவன் திருமணம் செய்வான் என்பதெல்லாம் டோட்டலி ஹம்பக்கான கான்செப்ட்.